ஐ கால் ஹர் அ பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ். எனக்கு வந்து இவங்களை ரொம்ப வருஷமாக தெரியும். இன்னையுடைய பாரத் வாசி இஸ் ஷரண்யா ஸ்ரீனிவாஸ். ஹவ் வாஸ் இட் சிங்கிங் ஃபார் ரெஹ்மான் சார் as a kid? ஐ திங்க் ஐ வாஸ் 9 years old. Right. ஸோ அந்த டைமில் வந்து அப்படியே ஜாலியாக நான் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போனேன். அந்த டியூன் சொல்லி கொடுத்தாங்க, பாடினேன், வந்தேன். அண்ட் இந்த ரஹ்மான் சார்ட்ட வந்து ரொம்ப எம்பாரஸிங்க. தேங்க்யூ அங்கிள் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியெல்லாம் ஏதோ சொல்லியிருக்கேன். இது இன்னும் ஞாபகம் இருக்குது. Tell us a little bit about Carnatic 2.0. கர்நாடிக் 2.0 வந்து வெரி வெரி க்ளோஸ் டு மீ. மகேஷோட ஐடியா என்னென்னா இப்படி கர்நாடிக் மியூசிக்கை வந்து ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். What's with this picture of you and Rajni sir? How did that happen? I'm so jealous. Like every time I see it, I'm jealous. ரஜினி சார் வந்து ஐ திங்க் அட் one point I think he was staying in our apartment அந்த பில்டிங்கில். Since Appa has sung for Rajni sir, we got in touch with the manager at that point and said, ஒரு 5 minutes sir meet பண்ணலாம், ஒரு photo மட்டும். You won't believe it, 5 minutes இல்லை, ஒரு half an hour I think we sat there. அவர் வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அவருக்கு அந்த ஆரா ஒன்று இருக்குது. Welcome back to this space. Welcome back to another episode. ஒரு புது ஃப்ளேவர், ஒரு புது ஃப்ரேக்ரன்ஸ், ஒரு புத்துணர்ச்சியோட இன்னைக்கு நம்மளோட எபிசோடில் நம்ம பாட்காஸ்ட்டில் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ கால் ஹர் அ பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ். எனக்கு வந்து இவங்களை ரொம்ப வருஷமாக தெரியும். இன்னையுடைய பாரத் வாசி இஸ் ஷரண்யா ஸ்ரீனிவாஸ். வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட் presented by பரிமல் பாரத் வாசி அகர்பத்திஸ். வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ ஸ்ரீரஞ்சனி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் ஏன் சொன்னேன் அப்படின்னா வந்து இன்னைக்கு கூட ஐ காட் டு நோ சம்திங் நியூ அபவுட் யூ. எனக்கு வந்து ரொம்ப வருஷமா உங்களுக்கு தெரியும், ஆனா வந்து இந்த விஷயம் எனக்கு தெரியாது. தட் தென்னாலி படத்துல ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ்ல நீங்க பாடியிருக்கீங்க. அது நான் எத்தனை வாட்டி பாடியிருக்கேன். I love that song, I love that movie. So how did that happen? அது எப்படி, how was it singing for Rehman sir as a kid? ஐயோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸே. ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, அந்த சின்ன வயசில் வந்து பயமே தெரியாது. ஆமாம், இப்போ தான் இப்போ நம்ம ஆங்ஸைட்டி எல்லாம் சொல்கிறோம். பட் சின்ன வயசில் வந்து அப்படியே ஜாலியாக அந்த லிவிங் ஃபார் தட் மோமெண்ட் அப்படின்னு இருப்போம். அந்த டைமில் வந்து ரொம்ப ஜாலியாக எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன், இன்றைக்கி பண்ணுறேன், நான் இன்றைக்கி பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து இல்லை நாளைக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், நீ வந்து இன்றைக்கி நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு, நல்லா ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணு. அப்போ ப்ராக்டிஸோட இது அருமையெல்லாம் நமக்கு தெரியாது. எனக்கு ஐ திங்க் ஐ வாஸ் 9 years old. ஸோ அந்த டைமில் வந்து அப்படியே ஜாலியாக நான் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போனேன். அந்த டியூன் சொல்லி கொடுத்தாங்க, பாடினேன், வந்தேன். அண்ட் இந்த ரஹ்மான் சார்ட்ட வந்து ரொம்ப எம்பாரஸிங்க. தேங்க்யூ அங்கிள் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியெல்லாம் ஏதோ சொல்லியிருக்கேன். இது இன்னும் ஞாபகம் இருக்குது. அது ரொம்ப எம்பாரஸிங்காக இருக்குது எனக்கு இப்போ நினச்சா. How sweet, you are such a good child. ரொம்ப பொலைட்டா வந்து you have gone and said thank you for the opportunity. இப்போ எனக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கு அந்த ஒரு அப்படியே ஒரு அந்த தைரியம் கிடையாது இப்போ அந்த அப்படி பேசுறதுக்கு. அந்த சின்ன வயசில் எப்படி பேசினேன் எனக்கே தெரியல. ஜாலியாக பாடிட்டேன், அப்படியே வந்தேன், அப்படியே ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். அதான் சொல்கிறேனே, நர்வஸ்னஸ் எதுவுமே கிடையாது அந்த வயசில். இப்போ வந்து ஏதாவது ரெக்கார்டிங் அவர் கூப்பிட்டாருன்னா ஐயோ நம்ம வாய்ஸ் எப்படி இருக்குது, சரியா இருக்கா, இஸ் இட் ஓகே, எல்லாமே பார்த்து நான் யோசிச்சே நான் வந்து அப்படியே டென்ஷன் ஆகிடுவேன். பட் அந்த சின்ன வயசில் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் ஆஸ் அன் அடல்ட் யூ சாங் கலாரசிகா இல்லையா? கலாரசிகா வந்து ஸ்வேதா மோகன் பாடியிருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த ஐ திங்க் தேவர் லைக் பஞ்ச் ஆஃப் லைன்ஸ் அந்த லேயர் மாதிரி பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நான் பாடினேன். அண்ட் அம்பிகாபதி சாங்ஸ் வந்துட்டு ஐ லவ் இன் போத் ஹிந்தி அண்ட் தமிழ். அதில் வந்து இன்னொரு சாங் நீங்கள் பாடினீங்க, கனாவே கனாவே. கனாவே கனாவே வந்து அது ஐ திங்க் ஹிந்தியில் வந்து மதுஸ்ரீ மேம், சின்மய் அக்கா எல்லாம் சேர்ந்து பாடியிருந்தாங்க. ஸோ தமிழில் வந்து அது அந்த டைமில் வந்தது வந்து ஒரு பெரிய பாக்கியம். பிகாஸ் நான் அப்போது வந்து நிஜமாவே லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்த டைம். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது, லைக் டு ஹவ் பீன் பார்ட் ஆஃப் தட் ஆல்பம். ஸோ அது மேபி ஐ டூ அ ஃபியூ லைன்ஸ். கனாவே கனாவே உன் கண்ணில் இருக்கு, வினாவோ வினாவோ உன் நெஞ்சில் இருக்கு, வீட்டுக்குள் மான்கள் படையெடுத்தோட பச்சை கிளி கூட்டம் பாட்டுக்கள் பாட, திருமண வீடு திக்கு முக்கு ஆட. ஸோ அப்படி இட்ஸ் ஒன் வெரி ஜாலி அப்படியே அந்த கல்யாணம் அந்த டைமில் பாடுற சாங்கு. ஸோ அது வந்து நான் பூஜா வைத்தியநாதன்
அண்ட் சின்மய் அக்கா திருப்பி பாடியிருக்காங்க இல்லை. ஸோ அது வந்து ஸோ பியூட்டிஃபுல் சாங்ஸ், வெரி வெரி ஃபார்ச்சுனேட் டு பீன் பார்ட் ஆஃப் இட். பட் வாட் வாஸ் திஸ் லைக்? நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இட் கேம் ஆஸ் அ பிளெஸிங். அது வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிற ஒரு மொமெண்ட்டில் வந்து ஒரு பிளெஸிங்காக வந்தது அப்படின்னு. வாட் ஃப்ரஸ்ட்ரேஷன்? ஃப்ரஸ்ட்ரேஷன்னா அப்படி அப்போ ஐ திங்க் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு 21-22 இயர்ஸ் அப்படி தான் இருக்கும். ஓகே. ஃப்ரஸ்ட்ரேஷனா எனக்கு வந்து கரியர் பாத் அந்த இதில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது. அதாவது எனக்கு வந்து சிங்கர் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருந்தது, ஆர் மியூசிக்கில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஒரு, நான் அப்படியே ஒத்த காலம் நின்று மியூசிக். எஸ், எங்கள் அப்பா வந்து சொன்ன ஒரே விஷயம் வந்து, இதில் வந்து நீ வந்து ரொம்ப நீ வந்து இந்த ஃபேமோட சைட் மட்டும்தான் பார்த்துருக்க, பட் தெர் இஸ் மோர் டு இட். அதாவது நீ வந்து எப்போ உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு தெரியாது, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ அதெல்லாமே ஹி டோல்ட் மீ. அதை சொல்லிட்டு தான் ஹி செட், அதெல்லாம் நீ ரெடியாக இருந்தேன்னா நீ வா, இல்லைனா திஸ் இஸ் நாட் த ரைட் ப்ரொஃபஷன் ஃபார் யூ. அந்த டைமில் வந்து அந்த பக்குவம் எனக்கு கிடையாது. அது அந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்து நான் ஏன் இப்படி சொல்கிறாரு, என்னை வந்து மோட்டிவேட் தானே பண்ணணும் அப்பா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ எனக்கு என்னென்னா பயம், ஐயோ இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக கிளாசிக்கல் சாங் ரெண்டுமே கலா ரசிகாவாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும். ஸோ அந்த டைமில் வந்து ஐயோ இதெல்லாம் நம்ம ஒழுங்காக பாடுவோமா, ஐயோ ஸ்டூடியோவில் போய் சொதப்ப போகிறோமா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது அந்த டைமில். எப்படியோ அது மேனேஜ் பண்ணிட்டாங்க ஸ்டுடியோவில். யூ ஃபெல்ட் லைக் ஓகே, யூனிவர்ஸ் எனக்கு ஒரு சைன் கொடுக்குது தட் ஐ கேன் பர்சியூ மியூசிக், தட் ஐ ஆம் மேக்கிங் த ரைட் சாய்ஸ். ஆமாம், எனக்கு எப்போவுமே அந்த ஒரு இன்க்ளினேஷன் இருந்திருக்கு. அதாவது இசைத்துறையில் வந்து ஏதாவது அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு ஏதாவது பண்ணணும். சிங்கிங் தான் எனக்கு பிடிச்ச ஒரு வேலைன்னா சிங்கிங். வேலைன்னு கூட சொல்ல மாட்டேன். அதாவது சின்ன வயசில் ஒரு ஐ திங்க் ஒரு 7 or 8 years இருக்கும்போது ஒரு கல்யாண கச்சேரியில் மைக் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மைக் நானே பாட ஆரம்பிச்சிட்டேன். அவங்க எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க, நல்லா பாடினேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, பட் என்னோட ஒரு ஆசைக்காக என்ஜாய் பண்ணி பாடினேன். பட் எனக்கு என்ன வாட் ஐ ஃபெல்ட் வாஸ், நம்ம வந்து அடல்ட் அந்த ஸ்டேஜ் என்டர் பண்ணும்போது நிறைய அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் வர வைக்கும். லைக் செல்ஃப் டவுட், ஆங்ஸைட்டி, ஒரு மாதிரி ஒரு ஃபியர் ஆஃப் டூயிங் பர்சியூங். ஐயோ நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா, இதை வந்து நம்ம வந்து எடுத்தால் எப்படி பண்ணுவோம். அதுதான் சொல்கிறேன். ஸோ அந்த ஜாய் ஆஃப் லிவிங் இன் தட் மோமெண்ட்டுங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் அவுட் ஆஃப் த விண்டோ. பிகாஸ் நம்ம எல்லாத்த பற்றியும் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அந்த ஒரு டைமில் வந்து நீங்கள் யூனிவர்ஸ்னு சொல்கிறீங்க. எஸ், ஐ ஆல்சோ வில் சே யூனிவர்ஸ் ஆர் காட் ஆஃப் கோர்ஸ். இந்த மாதிரி வந்திருக்கு. நான் வந்து ஐ திங்க் ரெக்கார்டிங் நடந்த டே முன்னாடி நான் ஐ திங்க் ஃபுல் டே ஐ வாஸ் க்ரையிங் ஆர் சம்திங். எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது. ஐயோ நான் சரியாக பாடுவேனான்னு தெரியல, எனக்கு இந்த ப்ரொஃபஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலங்கிற டைமில் அந்த கால் வந்தது. ஸோ அது ஒரு சேலஞ்சாக இருந்தது டு பி ஏபிள் டு சிங் திஸ் கைண்ட் ஆஃப் அ சாங். So எப்படியோ I managed well. But honestly, I don't know. But it's the honest truth இல்லையா? ஏன்னா வந்து for the outside world they may think that உனக்கு என்னப்பா நீ ஸ்ரீனிவாஸ் சாரோட பொண்ணு, அது எத்தனையோ பேர் சொல்லல. கண்டிப்பாக அது சொல்லுவாங்க. ஸோ அதோட ப்ரெஷர் வந்து அந்த இன்னொரு சைடு வந்து எனக்கு தெரியும். பிகாஸ் அப்பாவோட அந்த பேருக்கு லிவ் அப் பண்ணணுங்கிறது நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கு. ஐயோ அப்பா வந்து இந்த மாதிரி பாட்டெலாம் பாடியிருக்காரு. பட் சின்ன வயசில் வந்து நம்ம என்ன ஜாலியாக இருப்போம். ஓகே எனக்கு சிங்கிங் வருது, பட் ஒழுங்காக கற்றுக்கிட்டு பாடும்போது அண்ட் அந்த நியூஆன்சஸ் எல்லாம் கேட்குறோம் இல்லையா, இந்த மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட் சாங்ஸ் யூ லிசன் டு, அந்த நியூஆன்சஸ் எல்லாம் கேட்கும்போது இப்படி பாடியிருப்பாங்க, இதெல்லாம் நமக்குலாம் கஷ்டப்பட்டு நம்ம பாடணும், அது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக கூட தெரியணும், லைக் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணும் பாடும்போது. ஸோ அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அது இருந்திருக்கு. ஸோ எப்படியும் அந்த காலேஜ் டைமுக்கு அப்புறம் தான் நான் ப்ராக்டிஸே ரொம்ப சீரியஸாக எடுக்க ஆரம்பித்தேன். ப்ராக்டிஸ் அண்ட் இப்படி கர்நாடிக் மியூசிக் ஐ வாஸ் லேர்னிங் ஃப்ரம் வென் ஐ வாஸ் அ சைல்டு. அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் மியூசிக் வோக்கல்ஸும் ஐ ஸ்டார்டட் லேர்னிங். நான் வந்து அகஸ்டின் பால் சார்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதான் லைஃப் ஹேஸ் பீன் அ சீரீஸ் ஆஃப் லேர்னிங். இது கற்றுக்கிட்டா மேபி ஐ கெட் பெட்டர் அட் திஸ் அந்த மாதிரி. ஸோ என்னோடய அப்பா சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, உனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ இல்லையோ, நெவர் forget the fact that you have to keep learning and growing.
ஸோ அது வந்து போக போக தான் எனக்கு ஐம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். Okay. Your appa also said another thing. He said, எத்தனையோ பேர் ஐ ஹவ் ஸ்பாட்டட் டேலண்ட்ஸ் அண்ட் ஐ ஹவ் டேக்கன் தெம் ஸ்ட்ரெயிட் டு ரெமான் சார் சேயிங் இவங்க நல்லா பாடுறாங்க அப்படின்னு ஆல் தட் குட் கர்மா வில் கம் டு மை டாட்டர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப மனசார ஐ ஹவ் ஃபவுண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஐ ஹவ் ஸ்பாட்டட் டேலண்ட் அண்ட் டேக்கன் தெம். ஸோ எனக்கு தெரியும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக ஒன்று வரும் அப்படின்ட்டு தான் ஹியர் செட். இல்லை, ஸோ அப்பாவோட நல்ல மனசுக்கு ஸோ அவர் வந்து எப்படின்னா இஃப் ஹி ஸ்பாட்ஸ் ஜென்யூன்லி குட் டேலண்ட், இப்போது சரிகமாவில் கூட ஹீஸ் தேர். அதில் அந்த டைம்ல இருந்து, அதாவது நான் சொல்கிறது என்னென்னா ஒரு 25 years பேக்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாராவது நல்லா பாடுறாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து அவர் வந்து ஹில் டேக் தெம் டு மீட் இது ரெஹ்மான் சார் ஆர் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாவது கொடுக்கணும்னு ஹில் திங்க். இல்லை திஸ் பர்சன் ஹாஸ் அ வெரி நைஸ் வாய்ஸ், அவர் பயங்கரமாக பாடுறாங்க. ஸோ அவர் வந்து அந்த டைமில் ஹி வாஸ் ஆல்சோ லைக் அ க்ரோயிங் சிங்கர். அவரும் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தார். ஸோ பொதுவாக என்ன ஆகும் அந்த டைமில் பீப்புள் பிகம் வெரி இன்செக்யூர். ஐயோ இவங்களுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும் அப்படின்னு. பட் அவர் அப்படி யோசிச்சதே கிடையாது. இஸ் ஆல்வேஸ் பீன் சம்மன் ஹூஸ் பீன் லைக் இல்லை ஜென்யூன் டேலண்ட்னா அவங்களை கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணியே ஆகணும். தே ஹாவ் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல் அந்த மாதிரி. So sweet. And I think that's why like destiny gave him the opportunity to sing for Rajni sir. Like அந்த கதை கேட்குறப்போ ஐ வாஸ் லைக் வாவ், லைக் எதிர்பாராது. ஏன்னா நிறைய இடங்கள்ல ஷியோர் லைக் யூ வுட் ஆல்சோ ஃபேஸ் ஏதாவது ஒரு பாட்டு நம்மளை சும்மா ட்ராக் பாட கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த பாட்டோட டியூனோ இல்லை அதோட அந்த ஃபீல் ஏதோ ஒன்று நம்மளை ஹாண்ட் பண்ணிட்டு we will want to actually be the singer of that song. இல்ல you face that many times நானே ட்ராக்ஸ் நிறைய பாடும்போது எனக்கு தோணும் இந்த பாட்டு நம்ம வாய்ஸில் வந்தால் நல்லா இருக்கும், பட் பரவாயில்ல, ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஆல் அவுட் டு அஃப்கோர்ஸ் வி அண்டர்ஸ்டாண்டிங். ஆனாலுமே உள்ளார அந்த ஒரு ஆசை இருக்கும்ல, லைக் இந்த பாட்டு என் வாய்ஸ்ல எல்லாருக்கும் கேட்கணும் அப்படிங்கிற. ஸோ when I heard about that, you know how he got மின்சார பூவே, எனக்கு வந்து I was like God, இது வந்து நிஜமாவே ரஜினி சார் சொல்ற மாதிரி எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்ச தான். It's really true. Yeah, very very true. Have you felt that at some point where you felt that destiny landed you something? ஸோ எப்படின்னா நான் வந்து டெஸ்டினி அப்படின்னு சொல்ல மாட்டேன். அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் இஸ் ரிட்டன் ஐ ஃபீல். பட் இப்போ சடனாக நம்ம ஏதாவது ரேண்டமாக எடுக்கிற ஒரு முடிவு வந்து இட் வில் டேக் அஸ் டு another place or give us some kind of ஒரு happiness or whatever. ஸோ எனக்கு அது எப்படின்னா 2017 வந்து நான் வந்து மகேஷ் ராகவன் ஒரு ஆர்டிஸ்ட், அவர் ஐபேடில் வந்து ஜியோ ஷெட் வாசிப்பார். ரொம்ப கஷ்டம் வாசிக்க. பட் அவர் வந்து அதை மாஸ்டர் பண்ணி அவர் வந்து இந்த ஹாரி பாட்டர் தீம் வந்து கர்நாடிக் ஸ்டைலில் வாசிச்சார். I think I've seen this on Facebookல. ஆமாம், ஐ திங்க் திஸ் வாஸ் அரௌண்ட் 2016-17 அந்த டைமில். என்னமோ தெரியல, ஐ ஃபெல்ட் லைக் ரீச்சிங் அவுட் டு ஹிம் அண்ட் வி ஹேட் அ காமன் ஃப்ரெண்ட். ஸோ அவர் மூலிமா நம்பர் வாங்கி நான் வந்து ஹாய் மகேஷ், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க், நம்ம வந்து கேன் வி ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் யூ ஆன் சம்திங் அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணது. ஐ திங்க் 2 weeks வந்து வி ஃபினிஷ்ட் ஆஃப் தனஸ்ரீ திலானான்னு இது சுவாதி திருநாள் அவரோட காம்போசிஷன். ஓகே ஓகே. ஸோ அந்த வீடியோ நாங்கள் வந்து ரேண்டமாக இப்படி பாம்பேயில் போய் ஐ திங்க் யூடியூப் ஸ்பேஸில் எங்கேயோ ஷூட் பண்ணி சும்மா ரிலீஸ் பண்ணோம். அண்ட் தட் டிட் வெரி வெல். ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்காமல் சம்டைம்ஸ் பண்ணுறது. அப்படியே இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் ஆஃப் தாட், ஐ வுட் சே. ஒரு ஸ்பார்க் ஆஃப் தாட்டில் வந்து யூ கேன் ஆக்சுவலி கிரியேட் அ லாட். பட் அந்த ஸ்பார்க் ஆஃப் தாட் வருது வந்து see that's where I feel that ஒரு being a spiritual person also helps, because sometimes நம்ம அந்த ஜோனில் இருக்க மாட்டோம். அந்த ஜோனில் இல்லைன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு மிஸ் இட். ஸோ எப்படியோ அந்த மாதிரி ஆச்சு. and I was so happy about how it is. Sing a few lines of Definitely, that, yeah. गीतधुनि कुतकधीं नादृकीटतुं नाच रहे गोरी तादि तैतुं तिरकतुं गीतधुनि कुतकधीं नादृकीटतुं नाच रहे गोरी तादि तैतुं तिरकतुं गीतधुनि कुतकधीं.
ஸோ எஸ் எஸ் ஐவ் ஹர்ட் திஸ். எஸ், ரொம்ப பாப்புலரான ஒரு தில்லானா. ஸோ என்னோட மியூசிக் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, அதாவது என்னோட அப்பாவோட அத்தை. அவங்கள்ட்ட நான் நிறைய வருஷமாக ஐ வாஸ் லேர்னிங். ஸோ ஏதோ கேஷுவலாக வந்த ஒரு ஐடியா. ஸோ அதான் சொன்னேனே, நீங்கள் டெஸ்டினின்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி we don't even plan certain things and they just happen. But we were chatting a little earlier and you said இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து திடீர்னு திரும்பி I feel like I had a spiritual awakening அப்படின்னு. What was that? What happened? ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னா எனக்கு அட்லீஸ்ட் இந்த வருஷத்துல இருந்து இட் வாஸ் வெரி, இவ்வளோ வருஷமாக எனக்கு வந்து, ஸோ பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, என்ன ஆயிருக்குன்னா ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸாக லாட் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன்ஸ், ஆங்ஸைட்டி, இது செல்ஃப் டவுட், இப்படியெல்லாம் நிறையா நடந்திருக்கு. பட் அஃப்கோர்ஸ் வெளியில் போய் when you talk to people and all, you won't obviously show this. பட் அதெல்லாமே உள்ள நிறைய நிறைய தெரியாத ஃபியர்ஸ், எப்படியோ இட் ஜஸ்ட் பிகேம் ஒன், அது அக்யூமுலேஷன் ஆஃப் நிறைய திங்ஸ்னு சொல்லலாம். ஸோ அது என்னன்னு தெரியல, இந்த வருஷம் வந்து ப்ராப்ளி பிகினிங் ஆஃப் தி இயர், மார்ச் நினைக்கிறேன், ஏர்போர்ட்டில் இருந்தேன். அண்ட் ஐ ஹேப்பன் டு மீட் ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், ஒரு ஃப்ளாட்டிஸ்ட். ஸோ அவர் வந்து he introduced me to another person. ஸோ அவங்க வந்து கேட்டாங்க, ரேண்டம், இட் வாஸ் வெரி ரேண்டம், திருவண்ணாமலையில் வந்து ஐ திங்க் சிவராத்திரி there was some performance, would you come and sing? ஸோ நான் யோசித்ததே கிடையாது திருவண்ணாமலை ஒரு எனிதிங், நான் யோசித்ததே கிடையாது அது வரைக்கும் till that point. ஸோ சடன்லி நான் வந்து அதை பற்றி யோசிக்கும்போது இட் ஃபெல்ட் லைக் சம் கைண்ட் ஆஃப் அ காலிங். அதாவது ஓகே, மேபி God is calling me or whatever, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் போய், ஆக்சுவலி ஐ couldn't make it for சிவராத்திரி, பட் அதுக்கப்புறமா ஐ went with my husband and I felt some kind of peace. அன்னிலேருந்து இட்ஸ் பீன் சம்திங் வேர் ஐ ஹேட் அந்த ஒரு கனெக்ஷன்னு சொல்லலாம். அண்ட் that itself has given me a lot of peace of mind. இப்போ நான் சொன்ன அந்த ஆங்ஸைட்டியாக இருக்கட்டும், நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப கம்மியாயிருக்கு இப்போது. ஓகே, நைஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஐ திங்க் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹேஸ் கைண்ட் ஆஃப் ஹெல்ப்ட் மீ டிஸ்கவர், அதாவது கோ பேக் டு த சைல்டு தட் ஐ யூஸ் டு பி ஃபியர்லெஸ் ஆர் நாட் ஹேவிங் டூ மெனி. அதாவது இப்போ அஃப்கோர்ஸ் நிறைய திங்ஸ் நான் வரி பண்ணுவேன், பட் இமீடியட்லி தெர் இஸ் சம்திங் தட் இஸ் டோன்ட் வரி, எல்லாம் சரண்டர் பண்ணால் போதும், we take care of it. It's like that. So you feel like ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு மைண்டில் ஏற்றிட்ட ஏதோ ஒரு burden, you are able to at least let go of that burden through spirituality. Nice. அதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் that even if you decide நான் இந்த கோவிலுக்கு போகணும் இல்லை இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணால் கூட it's not like you can just அது முடிய முடியாது. It has to come from there. அழைப்பு அங்கேருந்து வந்தாதான் we can get to do it. அப்படின்னு. And I had a very similar experience with Tiruvannamala itself. Okay. So I have heard a lot. அந்த ஜோதி அது எல்லாமே வந்து கேள்விப்பட்ட சின்ன வயசுலேருந்து. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு எவ்வளோ தூரம் அது எதுவுமே மைண்டில் ஃபேக்டரினே பண்ணதில்லை. பட் சடன்லி ஒன் மார்னிங் I felt like I have to do this. I have to do one Girivalam. And nice. Husband and I, we got into a car and we said, let's go. So நான் அந்த அளவுக்குலாம் வந்து நடந்ததே கிடையாது. ஸோ அது ஒரு 14 kilometers நடக்கணுன்னே எனக்கு I don't know what came in, ஏன் நான் அது பண்ணேன்னு எனக்கே தெரியல. But I feel that somewhere throughout my life I've believed like நம்ம வந்து there is something that one inner voice that correct you have to start listening to and then it will guide you அப்படின்ற மாதிரி இல்லை. ஆமாம். ஆக்சுவலி ஐ வுட் லைக் டு மென்ஷன் ஒன் மோர் இன்சிடென்ட் இந்த மாதிரி. ஸோ சடனி எனக்கு வந்து முருகன் மேலே ஒரு பக்தி வந்தது. அதாவது இந்த வருஷம் தான் என்னமோ தெரியல, சடனாக ஒரு ஈர்ப்பு வந்தது. அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள், அவர் வந்து யூஸ்வலி சென்னை டு கோயம்புத்தூர் வந்து அவர் வந்து டிரைவ் பண்ணிகிட்டே போயிடுவார். ஓகே. அந்த டைம் பார்த்து எதேச்சியா அவர் வந்து ஏதோ டீடூர் எடுக்க போய் he drove via பழனி. ஸோ எனக்கு அப்படியே ஐ ஸ்டார்டட், நிஜமாவா ஐயோ ரியலி இன் பழனி, க்ளோஸ் டு பழனி அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு. அங்கே அது அப்புறம் அங்கே போய் அவர் வந்து எனக்காக ஒரு முருகன் ஒரு சின்ன சிலை வாங்கி ஒரு வேலும் வாங்கி
ஐ ஸ்டில் ப்ரே டு தட். ஓ ஹவ் நைஸ். ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ எனக்கு என்னமோ அது இட் வாஸ் அ வெரி எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. பட் it just But like happened. you have to also have an open mind to accept ஆமா. அது நடக்கிறப்போ இல்ல. ஆமா. ஏன்னா ரொம்ப ஆனஸ்டாக சொல்ல போனால் டில் லாஸ்ட் இயர் நான் ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருப்பேன் இதை பற்றி. நான் ஓய் அப்படிலாம் இருக்காது. பட் இந்த வருஷத்துல இருந்து என்னமோ சம்திங் ஹேஸ் ஒரு ஸ்விட்ச் ஃப்ளிப் ஆன மாதிரி எனக்கு வந்து அப்படியே ஒரு ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இட். அதுதான் சொல்கிறேன். you can't explain. இது வந்து இட்ஸ் வெரி வெரி பர்சனல் ஆமா கரெக்ட் ஃபீலிங் இல்லையா? பட் நைஸ். ஸோ இப்போ லைக் யூ செட் திடீர்னு நமக்கு வந்து இவ்வளோ நாளாக முருகர் இருக்காருன்னு தெரியும், இருந்தாலும் வந்து முருகரே நம்ம கிட்ட வந்து ஹாய் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு இந்த வருஷம் ஒரு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ சிங் a few lines on முருகன். ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் இயர் ஆர் திஸ் இயர் ஒன்னி முருகன் மேலே ஒரு பாட்டு பாடணும். நானும் சைந்தவி 2 பேர் சேர்ந்து பாடணும். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் I'll do a few lines of that. ஏன்னா அப்பா கம்போஸ் பண்ண பாட்டு. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லிரிக்ஸ் எல்லாம். ஆடும் மயிலே அழகு மயிலே ஆசை மயிலே மயிலே அழகே கலாபமே மயக்கும் மயூரமே கூத்தாடு மயிலே கூத்தாடு மயிலே செம்பு முருகனை கொண்டாடி கொண்டாடி கூத்தாடு மயிலே வந்தாடு மயிலே வாசல் வந்தாடு மயிலே வடிவேலன் வாசல் வந்தாடு மயிலே வந்தாடு மயிலே ஆடும் மயிலே ஆசை மயிலே அழகு மயிலே மயிலே. So beautiful. Good. I'm very excited for you. Thank you. சிவன் முருகன் அப்படியே ஃபேமிலியே உங்களுக்கு நிறைய bless பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. Tell us a little bit about Carnatic 2.0. ஓகே, Carnatic 2.0 வந்து வெரி வெரி க்ளோஸ் டு மீ. அதான் நான் சொன்ன மாதிரி மகேஷ் ராகவன், ரைட், அவரோட நான் ஐ திங்க் 2017 கொலாபரேட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி மகேஷ் ராகவன் ஹேஸ் ஆல்சோ பின் கொலாபரேட்டிங் வித் திஸ் அமேசிங் வயலினிஸ்ட் கால் ஷவன் ஸ்ரீதர். ரைட். ஏதோ ரேண்டமாக இந்த ஐடியா வந்தது தட் வி ஷுட் ஜஸ்ட் ஃபார்ம் அ பேண்ட். மகேஷோட ஐடியா இது எல்லாமே, மகேஷோட பிரெயின் சைல்டுன்னு சொல்லலாம். அண்ட் ஐ திங்க் 2019 ஏதோ நாங்கள் ஐடியா இப்படி வி ஹேட் அன் ஐடியா. இப்படி மகேஷோட ஐடியா என்னென்னா இப்படி கர்நாடிக் மியூசிக்கை வந்து ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். அதாவது இப்போது இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் வித் தேர் லேக் ஆஃப் அட்டென்ஷன் ஸ்பேன் அண்ட் எவ்ரி திங், எப்படி கர்நாடிக் மியூசிக் வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் அப்படியே இன்டாக்டாக மெயின்டைன் பண்ணி அதே சமயத்தில் எலக்ட்ரானிக் மியூசிக்கோட ஃபியூஷன் பண்ணால் எப்படி இருக்கும். ஓகே, தட் இஸ் ஆல்வேஸ் பீன் ஹிஸ் கோர். டச்வுட் இப்போ இவ்வளோ வருஷமாக நாங்கள் ஷோஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எங்கே போனாலும் ஆடியன்ஸ் ரியலி என்ஜாய்ஸ் த மியூசிக். நாங்களும் நினைப்போம், அட்லீஸ்ட் நான் நினச்சிருக்கேன், ஐயோ யாராவது ஏதாவது சொல்லிட போகிறாங்களா, பிகாஸ் கர்நாடிக் மியூசிக் வந்து இப்படி ஃபியூஷன் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் தே ஹேவ் தேர் ஒப்பீனியன்ஸ், நத்திங் ராங் இன் தட். பட் நானே நினச்சிருக்கேன். ஸோ பட் இப்போ ரீசெண்டாக கூட கசோலி போயிருந்தோம் ஹிமாச்சல் பிரதேஷில் ஒரு ஃபெஸ்டிவல். எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஓகே. ஸோ இட் வாஸ் சம்திங் வெரி வெரி, அதாவது ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்குற ஒரு இது ஒரு. ஸோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ் த்ரூ தெம் ஐ எம் லேர்னிங் அ லாட். அதாவது இது வரைக்கும் நான் இது பண்ணாமல் லைக் தேர் டாக் அ லாட் ஆஃப் டெக் ஸ்டஃப் அண்ட் ஆல் விச் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பட் அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் இந்த இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து ஐ எம் லைக் சரி ஓகே ஏதோ கொஞ்சம் கற்றுக்குறோம் அந்த மாதிரி. ரைட். பட் it's been a truly rewarding experience. Very nice, very nice. Any particular compositions, like ஒரு ஆடியன்ஸாக கேட்டுட்டு போன வாட்டி நீங்கள் இதை பாடுனீங்க இந்த வாட்டி நீங்கள் பாடலையே அந்த மாதிரிலாம் சில பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி எனக்கு யூஸ்வலாக நாங்கள் பாடுறது வந்து நான் அலைப்பாயுதே we always do it. ஏன்னா we make people also sing it. Sing along. அந்த மாதிரி யாரோ கேட்டாங்க, முரளிதர கோபால மாண்டில் இருக்கு. ஸோ அது வந்து நான் முன்னாடி ஐ திங்க் ஐ யூஸ் டு சிங் அ லாட் இந்த 2.0 ப்ரோக்ராம்ஸ். லாஸ்ட் ப்ரோக்ராம் ஏதோ பாடலாம், நீங்கள் ஏன் அந்த பாட்டு பாடலன்னு கேட்டாங்க. ஓ ஆமாம், அந்த பாட்டு ஆக்சுவலி பாடலாம். இட்ஸ்
I பாடி also கொஞ்சம் want to நாள் hear ஆச்சு that song. அப்படின்னு. எனக்கு மாண்டு ராகம் ரொம்ப பிடிக்கும். It's a beautiful Yeah, ராகம். please ஆமா, please sing a couple of Yeah, lines. okay. ಮುರಳೀಧರ ಗೋಪಾಲ ಮುಕುಂದ ಶ್ರೀ ವೈಕುಂಠ ಮುರಳೀಧರ ಗೋಪಾಲ ಆ ಆ ಕರುಣಾಕರ ಕಮಲಾನಯನ ಕರುಣಾಕರ ಕಮಲಾನಯನ ಕರುನೀಲಮುಗಿಲ್ ವರ್ಣ ವಾ ಮುರಳೀಧರ ಗೋಪಾಲ. So nice, so nice. உங்களுக்கு கர்நாடிக் you started learning ஆமா from your dad's அத்தை you said. ஆமா ஆமா ஆமா. And then later நீங்க வந்து அகஸ்டின் பால் சர்ட்ட when you went to learn western, was there a difficulty in like code switching between, ஏன்னா இதுல வந்து நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் இன்னும் ஓப்பனா கரெக்ட் and அங்க வந்து they say nasal voice, head voice, it's very different, right? இருந்தது. கர்நாடிக் மியூசிக் லேர்ன் பண்ணும்போது அதான் சொல்லுவாங்கல்ல, திறந்து பாடு, ஃபுல் வாய்ஸ் ஹஸ் டு கம், அதாவது நம்மளோட செஸ்ட் வாய்ஸ். பட் இங்கே கற்றுக்கும் போது டோட்லி ஆப்போசிட், இட்ஸ் யுவர் ஹெட் வாய்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அந்த டெக்னிக் ஆனால் அது அவ்வளோ டிஃபிகல்ட்டாக தெரியல, பிகாஸ் அகஸ்டின் சார் இஸ் ஸோ குட். ஓகே, அவர் சொல்லிக் கொடுக்குற அந்த டெக்னிக்ஸ் அண்ட் வார்ம் அப்லேயே ஐ திங்க் எப்படியோ யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் டு லைக் டூ இட் வெரி எஃபர்ட்லெஸ்லி. அதாவது இப்போது நம்ம வந்து நிறைய சாங்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், ரொம்ப ஹை பிச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்ல போனோன்னா, ஆஃப்டர் ட்ரைனிங் வித் அகஸ்டின் சார் ஒன்னி எனக்கு வந்து கொஞ்சமாவது அது ஈஸியாக இருந்தது. இல்லைன்னா ஐ வாஸ் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங். ஐயோ இந்த மாதிரி இவ்வளோ ஹை பிச் சாங் நான் எப்படி, ஹவு டு ஐ ட்ரான்சிஷன் ஃப்ரம் செஸ்ட் டு ஹெட் ஆர் ஃபால்செட்டோ, எல்லாமே இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிக்ஸ்ட் வாய்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவர் வெரி ஆனஸ்ட்லி ஹி டிடன்ட் மேக் இட், அவரோட அந்த ட்ரைனிங்னாலேயே ஐ திங்க் சம்திங் there was some magic in it and ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வந்தது. இனிஷியலி ஒன்லி there was some problem, some difficulty. ஓகே, ஸோ அவங்க இப்போ ஒரு ஹெட் வாய்ஸ், ஃபால்செட்டோ அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஸோ இந்த ஆக்டேவ் ரேஞ்ச் அப்படிங்கிறது how does it build over time? And first tell us, common audience-க்கு what is an octave range and how can even a bathroom singer can actually practice and increase their range அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ how does it work? I think it's all techniques mainly. அதாவது நம்ம சில வார்ம் அப்ஸ் எல்லாம் பண்ணுறோம். அண்ட் டெக்னிக்கை விட ஐ திங்க் ப்ரீதிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதாவது டயஃப்ராமை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஸோ இட் ஹேஸ் டு கம் அவுட், ரைட்? ஸோ அப்போது when you take in more breath, you are able to sustain the note. When you are hitting high notes, it's more about, I think, அந்த டைமில் வந்து அவர் நிறைய எக்ஸசைசஸ் கொடுத்துட்டு இருந்தார். இந்த மாதிரி இந்த நோட்லேருந்து இந்த நோட் எப்படி ட்ரான்சிஷன் பண்ணும். ஸோ அது when you hit that note, generally ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண நம்ம செஸ்ட் அப்படி it becomes like that. But அந்த transition to the mixed voice or rather அந்த head voice, அது வந்து ஐ திங்க் அவர் கொடுக்குற அந்த நிறைய எக்ஸசைஸ், ஐ திங்க் இப்போ நிறைய வார்ம் அப் யூடியூப்லேயே நான் பார்த்துருக்கேன். அது ஐ திங்க் இஃப் யூ கீப் ப்ராக்டிஸிங் இட் டிலிஜென்ட்லி இட் செல்ஃப் யூ ஆர் ஏபிள் டு லைக் crack that. ஆமாம் ஆமாம். பட் ஐ ஆல்வேஸ் திங்க் இட்ஸ் பெட்டர் டு கோ டு அ டீச்சர் அண்ட் நாட் ஜஸ்ட் ரிலை ஆன் யூடியூப். அதாவது நம்ம டெக்னிக் கற்றுக்கிட்டு இதை வந்து அதுக்கப்புறமா வி யூஸ் இட், இட்ஸ் ஃபைன். பட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு கோ டு அ டீச்சர் பிகாஸ் தே வில் பி ஏபிள் டு பாயிண்ட் அவுட் உங்களுக்கு எந்த ஃப்ளாஸ் இருக்குது. ஃப்ளாஸ்னால் எல்லாருக்கும் எவ்ரி ஒன் ஹேஸ் அ வெரி யூனிக் வாய்ஸ், யூனிக் ரேஞ்ச். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆக்டேவ் அந்த ரேஞ்ச் வந்து இட்ஸ் நாட் ஸோ நானும் அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருந்தது எனக்கு சின்ன வயசில் வந்து ஐ யூஸ் டு திங்க், நான் எல்லா ஆக்டேவும் பாடணும், ஹையாக இருக்கட்டும் லோவாக இருக்கட்டும். பட் ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி ஒன்ஸ் ரேஞ்ச் ஆல்சோ. இல்லை இப்போ சில பேரோட டாக்கிங் வாய்ஸ் பார்த்தாலே ரொம்ப லோவாக இருக்கும், சில பேர் கொஞ்சம் ஹை பிச்சாக இருக்கும். ஸோ தேல் பி ஏபிள் டு ஹிட் தோஸ் நோட்ஸ் வெரி ஈஸிலி. ஸோ எனக்கே அது அப்புறம் தான் புரிஞ்சுது.
நானும் யோசிப்பேன், ஐயோ இந்த பாட்டு பாடும்போது நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், வை இஸ் தட் சிங்கர் சிங்கிங் இட் ஸோ ஈஸிலி. அஃப்கோர்ஸ் மேபி தேர் யூஸிங் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ், பட் அவங்களோட டாக்கிங் வாய்ஸ் கேட்டாலே தெரிஞ்சிடும். கொஞ்சம் இட் பி அ லிட்டில் மோர் ஹையர் பிட்ச்ட் அண்ட் வெரி தின். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் தேர் ஏபிள் டு டூ தட் பெட்டர். ஓகே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு யூனிக்காக இருக்கிற வாய்ஸ் வந்து அதை எப்படி பெஸ்ட்டாக ஹோன் பண்ணணுங்கிறது தான். I think that actually Aruna Saira ma'am is like a very classic example of that. ஐயோ அவங்க வாய்ஸ் அண்ட் அவங்க பாடுற அந்த இது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும். ஸோ அருணா சாய்ரா மேமா இருக்கட்டும், லதா மங்கேஷ்கர்ஜி அவங்க வந்து ஃபுல்லி லைக் யா. ஸோ அதனால ஐ திங்க் தெர் இஸ் நோ, அதான் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இது இட்ஸ் ஜஸ்ட் லைக் யூ ஆர் பிளெஸ்ட் வித் அ சர்டன் கைண்ட் ஆஃப் வாய்ஸ், யூஸ் தட் டு யுவர் மேக்ஸிமம் பெஸ்ட், லேர்ன் ஆல் த டெக்னிக்ஸ். அது ஏதாவது ஒரு டெக்னிக் வில் ஹெல்ப் யூ மேபி டூ இட் மோர் எஃபர்ட்லெஸ்லி. அவ்வளோதான். சூப்பர். Speaking of techniques and effortlessly, I really liked your recent song மாமன் படத்துல வந்த சாங். ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. ஐ திங்க் அந்த ஒரு சிப்ளிங்ஸ் பாசம் அப்படிங்கிறதுக்கான திரும்பி ஒரு ஃபிளாக்ஷிப் சாங் இன் கோலிவுட் ஆஃப்டர் a long time. ஆமா. How did that happen? That was very, I mean very, I'm so grateful for that opportunity. ஏன்னா ஹேஷாம் ஓட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஐ திங்க் அவரை வந்து நிறைய வருஷமாக தெரியும். எங்கள் அப்பா வந்து அவரை ஏதோ ஒரு படத்துக்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. தி ட்ரெயின் ஒரு மலையாளம் படம், ஐ திங்க் 2012 வந்தது. அப்போ ஐ திங்க் ஹேஷாம் வந்து ஹி வாஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் அ ரியாலிட்டி ஷோ. எங்கள் அப்பாவுக்கு அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். சரி இந்த ஆல்பமில் அவர் வாய்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹி ரெக்கார்டட் ஹிம் ஃபார் அ சாங். ஸோ அப்போது எனக்கு ஹேஷாம் தெரியும். பட் ஆஃப்டர் ஹிருதயம் கேம் வி கைண்ட் ஆஃப் ரீகனெக்டட் அண்ட் ஐ டோல்ட் ஹிம் எனக்கு ஐ லவ் த சாங்ஸ் ஆஃப் ஹிருதயம். அண்ட் எதாச்சும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஐ சென்ட் ஹிம் ஒன் ஆஃப் மை சாங்ஸ் தட் ஐ சாங் ஃபார் ஜிவி சார். ஜிவி சாருக்கு வந்து அவர் வந்து கிங்ஸ்டன் ஒரு படம் பண்ணார். ஸோ அதோட ஒரு தெலுங்கு வெர்ஷனில் ஐ டிட் ஒன் வெரி பியூட்டிஃபுல் சாங். ஸோ ஐ ஜஸ்ட் சென்ட் ஹிம் தட் சாங் சிங், நீங்கள் கேளுங்க, ஜஸ்ட் ரெக்கார்டட் திஸ் வெரி ரீசென்ட்லி. ஸோ ஹி லைக்ட் இட் அண்ட் ஹி செட் ஆக்சுவலி there's a song I would like you to sing it. ஸோ ரிமோட்டாக நடந்த ரெக்கார்டிங். அவர் கொச்சினில் இருந்தார், நான் சென்னையில் இருந்தேன். டியூன் அனுப்பினார். நான் ஸ்டுடியோ போய் ஐ ரெக்கார்டட் ஒன் வெர்ஷன் அண்ட் தென் ஹி செட் இல்லை இங்கே கொஞ்சம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். பிகாஸ் அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் அங்கே அந்த ஃபீல் எப்படி இருக்கணும் அண்ட் ஆல் தட். ஸோ அப்போ தான் ஹீ டோல் மீ தட். ஏன்னா அந்த பாட்டோட ரேஞ்ச் கொஞ்சம் கீழே. ஸோ அது வந்து நான் பாடுற ரேஞ்சை விட கொஞ்சம் கீழே. ஓகே. So that was a challenge. Na I initially thought it might be easy because மேலே பாடுறதுக்கு கீழே பாடுறது it's slightly easier, but இந்த பாட்டுக்கு it needed some kind of feel. Right. So it was not just hitting the notes like absolutely not. அதை விட இன்னும் நிறைய. ஸோ அப்போதான் இப்படி ஒரு ரெக்கார்டிங் பண்ணும்போது தான் யூ ரியலைஸ் த சேலஞ்சஸ் இன் இட். இப்போது ஓகே ஒரு சாங் ஹை பிச் சாங் இருக்குது, ஓகே எல்லாம் will I be able to hit that note, எப்படியோ பண்ணிடலாம். அதே மாதிரி திஸ் இஸ் லைக் தி ஆப்போசிட். ஸோ பிறர்க்கென வாழ பிறந்தது யாரு, எனக்கென உண்டே உயிரென தம்பி. ஸோ இட் கோஸ் வெரி தம்பி. ஸோ இட் ஷுடன்ட் சவுண்ட் தம்பி அப்படி. ரைட். ஸோ த ஃபீல் இட் செல்ஃப் சேஞ்சஸ். ரைட். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி, அதாவது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன கேட்டால். இட்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா நான் திருப்பி ஏதோ ரெக்கார்ட் பண்ணேன். லைக் ஒன் மோர் டைம் ஐ வெண்ட் அண்ட் ரெக்கார்டட். ஹீ இஸ் லைக் யா திஸ் சவுண்ட்ஸ் வெரி நைஸ், யூ ஜஸ்ட் சென்ட் இட் டு மீ. அண்ட் நான் வந்து என்னால் நம்ப முடியல பிகாஸ் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங் தே ரிலீஸ்ட் ஃப்ரம் த மூவி. ஆமாம். அண்ட் when I go and read the comments, they're still like, oh இது வந்து like proper தம்பி and அக்கா அந்த பாசம் and all that, and this is my caller tune and all. அது பார்க்கும்போதே I feel so happy about it. No, it is a song that like resonated with a lot of people. I remember shooting in Madurai when the song came out. Song release timeல. So அங்கே வந்துட்டு lot of people were actually like listening and எனக்கு வந்து அந்த டைமில் நீங்கள் பாடுனீங்கன்னு தெரியாது, எந்த படம்னு தெரியாது, ஆனால் வந்து it was just buzzing around. அதனால I picked up the song. அதுக்கப்புறமா தான் I came to know it was your song. Congratulations on yet another hit. Thank you so much. This year. Yeah, I'm so happy. ஏன்னா இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வரும்போது like I said, I was again going through a phase of anxiety and all that, on self doubt and all.
ஸோ அந்த டைமில் த சாங் கேம் அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே மேபி யூனோ நான் இவ்வளோ பயப்பட தேவையில்லை, ஐ ஜஸ்ட் ஹேவ் டு லைக் கீப் கோயிங். ஸோ அதுக்கு ஒரு ஐ மீன் இட் ரியலி ஹெல்ப் மீ கைண்ட் ஆஃப். ஆமாம் Definitely nice. How I know that you also like studied in Rahman sir's KM Music Conservatory. ஃபர்ஸ்ட் இயர் நான் படித்தேன், வெரி ஃபர்ஸ்ட் பேட்ச். Okay. நான் வந்து ப்ரெப்பரேட்டரி கோர்ஸ் தான் எடுத்தேன், அதாவது வீக்கெண்ட்ஸ் மட்டும், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ ஐ வாண்டட் டு ஐ திங்க் அட் தட் பாயிண்ட் ஐ வாஸ் ஆல்சோ ஸ்டடிங் இன் காலேஜ், ஸ்டெல்லா மாரிஸில் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அந்த டைமில் தான் ஸோ மண்டே டு ஃப்ரைடே காலேஜ், சாட்டர்டே சண்டே வந்து திரும்பி காலேஜ். எஸ், பட் ஹேவிங் செட் தட் it was so much fun. I made so many amazing friends from there. Okay. They're friends for life. Oh, how sweet. So அது கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ also I have like kind of music கத்துக்கிட்டீங்க? So நான் வந்து போனது வெஸ்டர்ன் மியூசிக் இதுக்காக, பட் ஐ திங்க் at that point of time they didn't have a teacher yet. Okay. So initially I was just learning Hindustani, which I still like. So Hindustani I was learning, and I think Sunday வந்து it will be music theory. Somebody from US வந்து அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. Oh, nice. And I think all our dream was எப்போது ரஹ்மான் சார் வந்து பார்த்து பேசி, பட் he used to actually come. ஏதோ ஒரு கான்சர்ட் பண்ணோம் நாங்கள், லைக் ஆல் ஆஃப் அஸ் had sung வைஷ்ணவ ஜனதோ ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன், லைக் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் ரஹ்மான் சார் வாஸ் present for it. அவர் அதுக்கும் வந்தார். அதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ வித் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஸ்டில் ஹாவ் தட் ஃபோட்டோ வித் மீ, ரஹ்மான் சார் அண்ட் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தட் பேட்ச். நிஜமாவே மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் அஃப்கோர்ஸ் லைக் ஐ செட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மேட். அதில் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ஐ மேட் ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் ஐ டிட் அ சாங் ஃபார் ஹிம் கால் நீயே. ஓ, ஃபனி கல்யாண். ஸோ அவர் நீயே வந்து it was an album song. Yes, exactly. So அது வந்து first they didn't know how to shoot it and all. Then they crowdfunded the whole thing, and 2 dancers came on board, and it became a big hit on the time. It was a very beautiful. ஆமா video, I mean composition ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், video choreography ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். And even today if I go to some college event or something, அவங்க சொல்லுவாங்க நீயே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. very so haunting melody, very nice. And like அதான், ஸோ அந்த டைமில் ஏதோ we just randomly collaborated and that happened. How sweet. So nice. But speaking of photos, what's with this picture of you and Rajni sir? How did that happen? I'm so jealous. Like every time I see it, I'm jealous. So என்னாச்சு, ரஜினி சார் வந்து I think at one point I think he was staying in our apartment அந்த பில்டிங்கில். ஸோ அப்படியே ஹஷ் விஸ்பர்ஸ் இருந்தது எங்கள் ரெசிடென்ஸில், ஹூஸ் கம், ரஜினி சார் இஸ் கம் ஹியர், அந்த மாதிரி. ஸோ எங்களுக்கு வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ், எக்ஸைட்மெண்ட், வெதர் வில் பம்ப் இன் டு ஹிம், அவர் வாக்கிங் போகும்போது சில பேர் காலை 5 மணிலாம் எல்லாம் வச்செல்லாம் they used to go down so that they could run see into him him, walk and all. So அந்த அளவுக்கு I think it was ஒரு கிரேஸ் இருந்தது அந்த டைமில் எல்லாருக்கும். Since Appa has sung for Rajni sir, we got in touch with the manager at that point and said ஒரு 5 minutes sir meet பண்ணலாம், ஒரு ஃபோட்டோ மட்டும். You won't believe it, 5 minutes இல்லை, ஒரு half an hour I think we sat there. அவர் வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அவருக்கு அந்த ஆரா ஒன்று இருக்குது, ரைட், விச் அது யூ கான் எக்ஸ்பிளைன் இட், அது அந்த மாதிரி. ஸோ எனக்கு நான் வந்து ரஜினி சார் அப்படி பார்த்துருக்கேன், அப்படி பேரஞ்ச மாதிரி இப்படி. ஸோ அதுக்கப்புறமா ஹி ஷோட் அஸ் ஹிஸ் பூஜா ரூம் அண்ட் ஒரு புக்கும் கொடுத்தாரு. ஐ திங்க் ஹி கேவ் அஸ் presented a book. Yes. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நான் இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி சிரிச்சதே கிடையாது. லைக் ஃபுல்லி எல்லா பல்லும் தெரியும் அந்த ஃபோட்டோவில் எனக்கு. ஸோ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் இனஃப் டு ஹவ் மெட் ஹிம். அவர் கரெக்டாக எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அந்த டைமில் வந்து ரொம்ப ஆமாம் வெரி கூல், வெரி கூல். எனக்கு ஐ ரிமெம்பர் வென் காலேஜில் இருக்கிற சமயத்தில் கல்ச்சுரல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சம்டைம்ஸ் யூ வுட் நோ த ஜட்ஜஸ் அண்ட் தென் தே வுட் பி ஆல் தீஸ் கேர்ள்ஸ் ஹூ வில் பி லைக், அவங்களுக்கு ஜட்ஜை தெரியும்ப்பா, அதனால அவங்களுக்கு தான் ப்ரைஸ் கொடுப்பாங்க.
they have always made something, some chitter-chatter about it. அதெல்லாம் காதுல விழுந்திருக்கா உங்களுக்கு? ஸோ எனக்கு ஆக்சுவலி அப்படி ஆனது கிடையாது. ஐ டெல் யூ வை. ஸோ எம்சிசியில் there was one event. நான் காலேஜில் படிக்கும்போது ஐ ஸ்டடிட் இன் ஸ்டெலா மாரிஸ். ஸ்டெலா மாரிஸில் வந்து ஒன்லி ப்ராப்ளம் இஸ் சிங்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, பட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி. ப்ராபப்ளி யூ வில் ஃபைண்ட் சம்மன் ஹூ நோஸ் ஹவ் டு ப்ளே த கீபோர்ட். பர்கஷன் எல்லாம் யாருக்குமே தெரியாது ஒன்றும். ஸோ அங்கே வந்து டு ஃபார்ம் அ பேண்ட் இட் செல்ஃப் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ நாங்கள் வந்து அந்த டைமில் ரொம்ப ஓவராக எந்துவா சரி ஆக்கப்பெல்லா பண்ணலான்னு சொல்லி போனோம். ஓ மை காட், I think all of us got booed. What are you saying? Yeah, and there were some boys and all who were like, see, அந்த டைம் பிளானிங் எதுவுமே இல்லை. we just went, we just thought okay we'll do something. ஸோ அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கல. பட் when we got like some people are like ஓகே ஓகே கர்நாடிக் பாடுறீங்களா, பாடுங்க அந்த மாதிரி. it was very funny. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இப்போல்லாம் எல்லாம் நினச்சா பயங்கர சிரிப்பாக தான் வருது. பட் அந்த டைமில் எப்படி எந்த தைரியத்தில் நாங்கள் போய் இந்த ஆக்கப்பெல்லா பண்ணோன்னு எனக்கு இப்போ கூட எனக்கு தெரியல. Hey, it was an honest effort. I don't see why they okay, but இப்போ அது கொஞ்சம் some 1% எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்குது எனக்கு. அதான் நினச்சி இப்போ எந்த தைரியத்தில் நான் வந்து ஆக்கப்பெல்லா நாங்கள் எல்லோரும் நான் மட்டும் இல்லை, என்னோட சீனியர்ஸ் எவ்ரிபடி they just thought okay it's a great idea. I think one of the songs we picked was காற்றில் வரும் கீதமே. Oh, the இது recent one, கல்யாணி ராகம். ஆமாம், யமுனா கல்யாணி. அந்த பாட்டை வந்து அது ஆக்கப்பெல்லா கூட we just started singing together. ஐயோ ஓகே, அது கொஞ்சம் பஜனை பாட்டா தான் கொஞ்சம். ஆமாம். ஸோ ஐ மீன் அது வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா ஓகே. நாங்கள் வந்து சும்மா வி ஜஸ்ட் தாட் ஓகே நாங்கள் போய் வி கேன் கோ அண்ட் எங்கள் வாய்ஸே போதும் மேன் அப்படின்னு அது நினச்சிட்டு எனக்கு எந்த ஐயோ அது நான் ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு திங்க் அபவுட் இட். இப்போ இந்த காலத்தில் அதுக்கு ஒரு டேர்ம் வச்சிருக்காங்க, டெலுலு. கண்டிப்பாக அந்த டைமில் 100% டெலுலு. But I think that we all could use a little bit of delulu in life. I think overthinkers. ஆமாம் இல்லை அந்த டைமில் இப்போ இருக்கிறதோட கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருந்தேன். இப்போ வந்து எல்லாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணுன்னாலே நான் யோசிப்பேன், ஐயோ கரெக்டாக பண்ணுறேனா, இது பண்ணுறேனா, அது பண்ணுறேனா, ஐயோ இது ப்ராக்டிஸ் பண்ணேனா, இந்த சங்கதி சரியாக பாட போகிறேன். இட்ஸ் லைக் டூ மச் ஓவர் திங்கிங். பட் அதான் நான் சொன்ன மாதிரி தட்ஸ் வேர் ஐ திங்க் spirituality is helping me or grounded me in some way. Ama. Very nice. Ama. Very sweet. Okay, I'm going to give you like some quick go-to questions. Okay, இப்போ நான் வந்து go-to composer பேர் சொல்வேன் இல்லை ராகம் பேர் சொல்வேன். You should sing a song for me. Okay, go to Rahman sir song. Rahman sir. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். Very nice. யுவன் சார் இப்போ கூட ஒரு கவர் பண்ணினே. ஓகே, I'll do this song. நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன். ஊத்துக்காடு. அலைப்பாயுதே கண்ணா என் மனமலை பாயுதே, ஆனந்த மோகன வேணுகானமதில் அலைப்பாயுதே கண்ணா. தியாகராஜர். ನಗುಮೋ ಮೂಗನಲೆ ನೀನ ಜಾಲಿ ತೆದಿಸಿ, ನಗುಮೋ ಮೂಗನಲೆ ನೀನ ಜಾಲಿ ತೆದಿಸಿ, ನನು ಬ್ರೋವರಾದ ಶ್ರೀ ರಘುವರನೇ ನಗುಮೋ ಮೂಗನಲೆ ನೀನ ಜಾಲಿ.
Okay, and ragas now. Okay. Hamsadhwani. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே மலரே சோம்பல் முறித்து எழுகவே. Sweet. What about Mohanam? நின்னு கோரி வரணும் வரணும் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும் ஒரு கிளி தனித்திருக்க உனக்கென்ன தவம் இருக்க இருவிழி சிவந்திருக்க இதழ் மட்டும் வெடுத்திருக்க அழகிய ரகுவரனின் அனுதினமும் நின்னு கோரி வரணும் வரணும் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும். Sharanya, thank you so much. Like I said, you're a box of chocolates. There's so many things, so many different ways that this conversation took turns. But I'm so Pleasure happy, is mine. Genuinely so happy that this year has started out on such a positive note, and you. that you're also really like receiving all the blessings that you're getting and really acting upon it. All the best from the entire team of Parimal. Thank you for being a Bharat Thank you so Vasi with much. us. Thank you. Thanks a lot. And anything you want to share? So, with the audience? as a final note, I would just like to say, first of all, thank you for having me on this. And எனக்கு வந்து எப்போவுமே ஒரு பாட்காஸ்ட் பண்ணணுங்கிற எப்போவுமே ஆசை இருந்திருக்கு. பட் ஐம் ஸோ ஹாப்பி தட் I could get to share all this, and especially with you. And it's been so long since we also met. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீ இதுவாக ஐம் ஏபிள் டு ஷேர் so many things. There's no restriction or anything. And like I said, I think spirituality is something that every human has to really அது அந்த காலிங் வரும்னு சொல்லும்போது தான் வரும் ஆக்சுவலாக. you start to kind of explore more of it. But having said that, you can also get into other practices like meditation, yoga, walking, gym, whatever you like. So I think அதுவே ஒரு form of spirituality தான், because you're kind of connecting or you're directing everything inside you and making yourself feel better. So on the grounding, I pray that everyone has that kind of grounding and they're able to be the best versions of themselves. Thank you. All the best. Thank you. 2025 ரொம்ப பாசிட்டிவா ஸ்டார்ட் ஆயிருக்கு. Thank So you. here's a little hamper from us. Thank you to so keep up much. that positivity. Thank you so much. Thank you so much, Parimal team, and so happy that I could be part of this. Thanks, Sri Ranjini. Thank you. இவ்வளோ நேரமாக நம்ம கூட அவங்களோட unfiltered thought, most honest chat that I've had with her in a very long time. Thank you, Sharanya. Your presence here has been like really, really awesome. And இந்த பாரத்வாசி பாட்காஸ்ட் ஸ்பேஸில் அடுத்ததாக யார் வர போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச யாராவது வரணும் அப்படின்னா கீழே காமெண்ட் பண்ணுங்க. Our Parimal team will get in touch with you. Stay tuned to this space. See you. Bye-bye. I'm Sri Ranjini.